மையமுடுக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் கடத்தி தாக்கப்பட்ட சம்பவம், 3 கைது. விசாரணைக்கு செல்ல தயாராகும் மகிந்து, கபில சந்திரசேனவின் மரணத்தின் பின்னர் வெளியான புதிய அறிவிப்பு. பாகிஸ்தான் படைகளுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு, தற்கொலை தாக்குதலில் பலர் பலி. சாத்தியமற்ற வாக்குறுதி தந்து ஏமாற்ற மாட்டேன், முதலுரையில் உறுதியளித்த முதலமைச்சர் விஜய். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் கிடந்த சடலத்தால் பரபரப்பு. நாட்டில் உருவாகும் வளிமண்டல தளம்பல், வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். சிறுமி மீதான பாலியல் அத்துமீறல், ஹேமரத்ன தேரருக்கு மீண்டும் விளக்கமறியல். பனிமரத்துடன் மினிவேன் மோதி விபத்து, 9 பேர் படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் கடத்தி தாக்கப்பட்டமை தொடர்பில் 3 முச்சக்கர வண்டி சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த வியாழக்கிழமை முச்சக்கர வண்டியில் கடத்தப்பட்டு புதிய பேருந்து நிலையத்திற்கும் சோயா வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள வயலில பகுதியில் 3 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு தாக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். குறித்த சம்பவத்தின் போது அவரிடமிருந்து கடிதம் ஒன்றில் கையொப்பம் பெறப்பட்டிருந்ததுடன் அவரது தொலைபேசியில் இருந்த ஆவணங்களும் அளிக்கப்பட்டிருந்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த கடத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக 3 முச்சக்கர வண்டி சாரதிகளை கைது செய்துள்ளனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாவதற்கு விடுக்கப்பட்ட அழைப்பானை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உரிய நேரத்திற்கு முன்னிலையாவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச குற்றச்சாட்டு ஆணைக்குழுவின் முன் 12ஆம் தேதி முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 6 ஏர்பஸ் A330 ரக விமானங்களையும் 8 A350 ரக விமானங்களையும் வாங்கிய போது அப்போதைய தலைமை செயல் அதிகாரி கபில சந்திரசேனவும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்கவும் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டனர். விசாரணையின் போது இந்த பரிவர்த்தனையில் தான் பெற்ற $2 மில்லியன் $20 மில்லியன் அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னம் மற்றும் $60 மில்லியன் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய இருவருக்கும் வழங்கியதாக கபில சந்திரசேன கூறியதாக லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் டின்சி அர்ஸ்குலரத்ன இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து லஞ்ச ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தனது கட்சிக்காரரை மிரட்டி அவரிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றதாக கூறி நீதிமன்றத்தில் ஒரு பிராமண பத்திரிகையை சமர்ப்பித்துள்ளார். வடமேற்கு பாகிஸ்தானில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 15 காவலர்கள் கொல்லப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்ததாக உள்ளூர் ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன. ஆப்கானிஸ்தானை ஒட்டியுள்ள வடமேற்கு ஹைபர் பக்துன்வா மாகாணத்தின் பன்னு மாவட்டத்தில் சந்தேகம்படியான குண்டுதாரி ஒருவர் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டு தனது வாகனத்தை ஒரு காவல்துறை சோதனை சாவடியில் மோதிய போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக டான் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தற்கொலை தாக்குதல் தொடர்ந்து கனரக ஆயுதங்களுடன் இருந்த தீவிரவாதிகள் குண்டுவெடிப்புகளையும் துப்பாக்கிச் சூட்டையும் நடாத்தியதாக அந்த ஊடகம் தெரிவித்தது. இந்த குண்டுவெடிப்பில் மேலும் 3 காவலர்கள் காயமடைந்ததாக நகர காவல்துறை தலைவர் சச்சான் கான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். குண்டுவெடிப்பை தொடர்ந்து தீவிரவாதிகள் பல திசைகளிலிருந்து அந்த சோதனை சாவடி மீது பலத்த துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர். அந்த பகுதியில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் இது உள்ளூர் மக்களிடையே அச்சத்தையும் பீதியத்தையும் ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு படைகள் எதிர் நடவடிக்கைகளை தொடங்கின. அதே நேரத்தில் பயங்கரவாதிகளை உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த சம்பவத்தை கண்டித்ததோடு
குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்த பாதுகாப்பு படைகள் முழுவீச்சில் செயல்படுமாறு உத்தரவிட்டுள்ளார். கலவரம் நிறைந்த வடக்கு வஜிரிஸ்தான் பழங்குடி மாவட்டத்தையொட்டியுள்ள பன்னு மாவட்டம் நீண்ட காலமாக வன்முறையின் மையமாக இருந்து வருகின்றது. இங்கு பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு படைகள் ஆகிய இரண்டு தரப்பினரும் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இவை பெரும்பாலும் தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பால் நடாத்தப்படுகின்றன. இஸ்லாமாபாத்தின் கூற்றுப்படி இந்த அமைப்பு ஆப்கானிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வருகிறது எனவும் காபூல் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. தமிழக ஆளுநரின் முறைப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் விஜய் தற்போது தனது முதலுரையை ஆற்றியுள்ளார். குறித்த உரையில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். வறுமை என்றால் என்னவென்று எனக்கு தெரியும், பசி என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். உங்களில் ஒருவன் தான் உங்கள் மகன், உங்கள் அண்ணன் மற்றும் உங்கள் தம்பி. இந்த தேர்தல் களத்தில் நான் இறங்கிய போது நான் அதிக அவமானங்களையும் வலிகளையும் சந்திக்க நேரிட்டது. அது என்னை மட்டுமல்ல, என் மக்களாக உங்களையும் பாதித்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு நன்றி. எத்தனை போராட்டங்களை கடந்து இன்று ஜோசப் விஜய் ஆகிய நான் என் கூற்றை உண்மையாக்கியிருக்கிறீர்கள். நான் தேவதூதன் ஒன்றுமல்ல, நானும் ஒரு சாதாரண மனிதன். நான் முன்னரே கூறியது போல சாத்தியமற்ற வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். என்னால் எது சாத்தியமோ அவற்றை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எத்தனை கோடி மக்கள் என்னோடு இருக்கும்போது சாத்தியமற்றது எதுவுமல்ல. என்ன வேண்டுமென்றாலும் என்னால் பார்த்துக் கொள்ள முடியும். மிக இக்கட்டான நிலையில் இந்த அரசாங்கத்தை நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன். மிக அதிக கடன் தொகை திரைசேரியே காலியாக இருப்பதாக தெரிகின்றது. உள்ளே சென்று பார்த்தால் தான் தெரியும் என்ன இருக்கின்றது இல்லை என்பது. அனைத்தையும் பார்த்த பிறகு என்ன விவரங்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக நான் உங்களுக்கு வெளியிடுவேன். இவற்றை சரி செய்ய எனக்கு சிறிது கால அவகாசம் வேண்டும். இது மக்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை மிக உறுதியாக வைத்திருப்பேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலுள்ள கடற்கரையில் நேற்று சனிக்கிழமை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் யார் என்பது குறித்த விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் சுமார் 5 அடி 6 அங்குலம், குட்டையான தலைமுடி மற்றும் தாடி வளர்த்துள்ளார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. கருப்பு நிற அரைக்காட்சட்டை மற்றும் பழுப்பு நிற சட்டை அணிந்துள்ளதாக போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி கணிசமாக அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டை சூழவுள்ள வளிமண்டல தளம்ப நிலை நாளையளவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வளர்ச்சியடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தற்போது நிலவும் மழைக்கால வானிலை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வானிலை மாற்றங்கள் தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய காலப்பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி அளவில் நாட்டில் பருவமழை நிலைமை முழுமையாக உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ஒருவரை கடத்தி பாலியல் அத்துமுறல் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு விளக்கமறியல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மே மாதம் 12ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஹேமரத்ன தேரர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதன்படி சந்தேக நபரை மே மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் உத்தரவிட்டார். 15 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக அத்துமுறலுக்கு உள்ளாக்கியமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து ஹேமரத்ன தேரரை கைது செய்யுமாறு அனுராதபுர நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததை காவல்துறை முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தது. மேலும் அந்த தேரருக்கு வெளிநாட்டு பயண தடையும் நீதிமன்றம் விதித்திருந்தது. காவல்துறையின் கூற்றுப்படி சிறுமி கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறி 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி நிட்டம்புவ காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்டவர் தனக்கு முன்னொரு காலத்தில் நிகழ்ந்த பாலியல் அத்துமுறல் சம்பவம் குறித்த விவரங்களை வெளிப்படுத்தியதாக கூறப்படுவதை கம்பகா பிரிவின் சிரேஷ்ட அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நிட்டம்புவா காவல்துறை மற்றும் பெண்கள் சிறுவர் பணியகம் ஆகியவை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் தலைமன்னார் வீதியில் பனைமரத்துடன் மினிவான் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 9 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்
தலைமன்னார் வீதியில் அமைந்துள்ள கரிசல் பகுதியில் இன்று காலை மினிவான் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த பனைமரம் ஒன்றுடன் பலமாக மோதியுள்ளது. இந்த விபத்து இடம்பெற்ற போது வாகனத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமைக்காக சென்று கொண்டிருந்த தொழிலாளர்களே இருந்துள்ளனர். இந்த நிலையில் விபத்தில் சிக்கிய 9 பேரும் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் மீட்கப்பட்டு அவர்கள் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து தொடர்பில் தலைமன்னார் மற்றும் மன்னார் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் வறுமை கோட்டிற்குட்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அன்றாட வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு சென்ற போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.